நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் விதமாகவும் சிட்டுக்குருவிகளுக்கு வாழ்விடத்தை உருவாக்கும் விதமாகவும் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தோவாலையில் ஜீவ காருண்ய விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை, தேசிய பசுமை படை, கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் எக்ஸ்ரனோரோ இன்டர்நேஷனல் சென்னை ஆகிய கூட்டு இதயங்கள் சார்பில் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி செயற்கைக்கூடு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவையினத்தை சேர்ந்த உயிரினமாகும். இந்தியாவில் இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலக்குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இந்த சிட்டுக்குருவி சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதும் உள்ள சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன. தற்போது பல நகர்ப்புறங்களில் இவை முற்றிலுமாக அழிந்துவிட்டன. அலைபேசியில் இருந்து வெளிவரும் நுண்ணலைகள், மின்காந்த அலைகளின் தாக்கம் இந்த குருவி இனத்தின் இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மரடாக மாற்றி விடுவதால் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிவை நோக்கி செல்கிறது. இந்நிலையில் சிட்டுக்குருவிகளின் தேவையை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் 20ஆம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக 2010ஆம் ஆண்டு அறிவித்தது. எனவே மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடி அவற்றை காக்க போராடி வருகின்றனர். இதனை உணர்த்தும் வகையில் பல நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளன. டெல்லி அரசு சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்துள்ளது. மேலும் இயற்கை விவசாயத்திற்கு சிட்டுக்குருவிகள் தேவை உள்ளது. சிட்டுக்குருவிகள் பிழைத்திருக்க இயற்கை விவசாயம் தேவை என்பதை கருதி சிட்டுக்குருவிகளை அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். மேலும் வீடுகளிலும் மக்களுடன் மக்களாக வாழவும் பல்வேறு தன்னார்வல அமைப்புகள் முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தோவாலையில் ஜீவ காருண்ய விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை, தேசிய பசுமை படை கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் எக்ஸ்ரனோரோ இன்டர்நேஷனல் சென்னை ஆகிய கூட்டு இயக்கங்கள் சார்பில் பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி செயற்கைக்கூடு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவற்றை பாதுகாக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள மரங்களிலும் வீடுகளிலும் செயற்கை சிட்டுக்குருவி கூடுகளை கட்டி தொங்கவிட்டனர். மேலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இதை விநியோகம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இவற்றை பாதுகாப்பது நமது தலையாய் கடமை எனவும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறது. ஆனால் இதுக்கு முக்கியமான குறைவுக்கான காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக நம்ம இந்த சிட்டுக்குருவி எல்லாம் முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த ஓட்டு பனி உள்ள வீடுகளில் தான் அதிகமாக கூடு கட்டி கொண்டு இருந்தன. இப்போ அந்த ஓட்டு பனிகள் உள்ள வீடுகள் எல்லாம் இன்று என்னது காங்கிரீட் வீடுகளாக மாறினால அவைகளுக்கு எனது கூடு கட்டுவதற்கு இடங்கள் இல்லாமல் போனது ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதன் பிறகு என்னென்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக உபயோகிப்பதனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நாம் உணவிலும் நிறைய இருக்கிறது. அதே உணவு இந்த சிட்டுக்குருவிகளும் உண்ணும் பொழுது அவைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதனாலும் நமது அந்தந்த இடங்கள்லேருந்து சில இடங்கள்லேருந்து சிட்டுக்குருவிகள் மறைந்து போகின்றன. இவ்வாறு இதை எவ்வாறு சரி செய்யலாம் என்று செய்வதற்காக தான் ஜீவகாருண்யா போன்ற நிறுவனங்கள் அந்த வாழ்விடங்கள், அதாவது நேற்று கூடு கட்டக்கூடிய இடங்கள் இல்லாமல் போனதுனால அந்த கூடு கட்டுவதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம், ஆர்டிஃபிஷியல் நெஸ்ட் அதுக்கு கொடுக்குறோம் இல்லையா.